India's #1 spice brand Aachi மசாலாவோட ஆச்சி கொழுக்கட்டை மிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். Hello viewers, வணக்கம் and welcome to Aachi Next Gen Cooking. India's #1 spice brand ஆச்சி மசாலாவோட ஆச்சி கொழுக்கட்டை மிக்ஸ் பயன்படுத்தி எப்படி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வச்சு கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆச்சி கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோ, ஆச்சி கீ 2 டேபிள் ஸ்பூன், அரை மூடி திருகிய தேங்காய், வெல்லம் 200 கிராம், தண்ணி தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கொழுக்கட்டை அப்படின்னாலே பாட்டி செஞ்சு பார்த்துருப்போம், அம்மா செஞ்சு பார்த்துருப்போம். பட் நியூ ஜென்ரேஷனுக்கு கொழுக்கட்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாகவே இருக்குது. எனக்கு கூட கொழுக்கட்டை நல்லா சாப்பிட தெரியும். பட் அதை பண்ணணும் அப்படின்னா எப்படி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. அதெல்லாம் தான் ஈஸியாக இருக்கிற விதமாக இந்தியாவோட #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலா, ஆச்சி கொழுக்கட்டை மாவு நமக்காக ஈஸியாக செய்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணி 2 ஸ்டெப்பில் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தோன்னா பூரணம் ரெடி பண்ணுறது. முதல்ல நான் ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் நான் பேன் எடுத்து வைக்க போகிறேன். பேன் நல்லா ஹீட் ஆயாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி கீ ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்பவே பியூரான கீ. இது ஆச்சி கீ அப்படிங்கிறனாலே அரோமா ரொம்ப சூப்பராக வருது. இப்போ ஏற்கனவே நான் அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதை ஆச்சி கீயோட ஆட் பண்ண போகிறேன். இப்போது ஆச்சி கீயோட நான் ஏற்கனவே திருகி வச்சிருந்த தேங்காய் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லாவே நான் வதக்கிட்டேன். இது வதக்கின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதம் வரும். அதாவது அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போய் கீயோட ஆட் பண்ண அந்த பதம் அது நமக்கு வதக்கும் போதே அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, அதோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்வீட்காக நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவைப்படுமோ அந்தளவுக்கு இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெல்லம், தேங்காய், நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண ஆச்சியோட கீ, இது மூணுமே சேர்ந்து ஒரு அருமையான கன்சிஸ்டன்சி வரப்போகுது. அது வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொழுக்கட்டையோட இந்த பூரணம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை ரெடியாகிறதுக்கு முன்னாடி இந்த பூரணம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஆச்சி நெய்யோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணணும். அடுத்த அரோமாக்காக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். பொடி பண்ண ஏலக்காயை நான் அரோமாக்காக ஆட் பண்ணிட்டேன். பூரணம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்ததான் ஸ்டெப் 2க்கு வந்துட்டேன். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். நம்ம ஆச்சியோட 1/2 கிலோ கொழுக்கட்டை மாவு பேக்கெட் இப்போ என் கையில் இருக்குது. இதில் இருக்க மாவை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கான தண்ணி, அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நான் ஏற்கனவே பாயில் பண்ணி இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். அதை இப்போ நான் மாவோட ஆட் பண்ண போகிறேன். மாவில் தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையாவும் தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மாவு அதுக்கப்புறம் ரொம்ப குழன்னு ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்பர் ஷேப் நமக்கு கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்பவும் ஆட் பண்ணிடக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக ஆட் பண்ணிடக்கூடாது. கரெக்டான அளவு ஆட் பண்ணால் தான் இந்த அளவுக்கு ஒரு அழகான டோ ஃபார்ம் ஆகும். நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண பூர்ணத்துலேருந்து இந்த மாதிரி அழகாக உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி அதுக்குள்ளே இந்த பூரணம் வைக்கணும். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சு அதுலேருந்து மடித்து ரெடி பண்ணுவாங்க கொழுக்கட்டை. பட் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இன்னும் ஈஸியாக இருக்கிற விதமாக ஷேப்பர்ஸே நிறையா வந்துருச்சு. நீங்கள் அந்த ஷேப்பர்ஸ் யூஸ் பண்ணி கூட அழகான ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடணும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஷேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்பர்ஸ் ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ இதில் இதுக்குள்ளே நம்ம வச்சு இதை நம்ம மூடிடணும். இதை நான் திறக்க போகிறேன். வாவ், ரொம்ப அழகாக ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஷேப்லலாம் நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே சூப்பராக இது நம்ம சாப்பிட போகிறோம்.
அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக அது மேலே நான் இட்லி குக்கர் வைக்க போகிறேன். இதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் டெய்லி வந்து காலையில் இட்லி ரெடி பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்து மேலே இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு இதில் நான் ஏற்கனவே ரெடி பண்ண வச்ச கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இது மேலே வச்சுக்கணும். இதில் நிறையாவும் வைக்கக்கூடாது, ஏன்னா வேகாது. ஓரளவு கேப் விட்டு இதில் வச்சுக்கணும். தண்ணி இதில் ஓரளவு சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி பிளேட்டை வந்து இதுக்குள்ளே வைக்கணும். இப்போ நான் லிட்டு போட்டு இதை மூட போகிறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் இதில் வேக விட போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சி கொழுக்கட்டை மாவில் ரெடி பண்ண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். கொழுக்கட்டை வச்சு 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ அது சூப்பராக வெந்திருக்கு. நம்ம திறந்து இப்போ அதை பார்க்க போகிறோம். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இப்போது இட்லி குக்கரில் இருக்க கொழுக்கட்டையை நான் ஒன்று ஒன்றா பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அமேசிங்காக இருக்குது. எங்கள் பாட்டி அந்த காலத்தில் செஞ்ச அளவுக்கு சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே என்னால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் தர முடியுமா அப்படிங்கிறது ஆச்சி கொழுக்கட்டை மாவில் செஞ்ச பிறகு தான் என்னாலே என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் கொழுக்கட்டை செய்யணும்னாலே விசேஷ நாளில் அதுவும் வீட்டில் பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சி கொழுக்கட்டை மாவு வச்சு 20 மினிட்ஸில் அருமையான, அதுவும் எங்கள் பாட்டியோட கைவண்ணத்திலே இருக்க மாதிரி ஒரு சூப்பரான கொழுக்கட்டை நானே ரெடி பண்ணி சாப்பிட்றேன். நீங்களும் அது மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆச்சி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா www.aachifoods.com அப்படிங்கிற சைட்டில் லாகின் பண்ணி 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம். இது உங்கள் ஆச்சி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபுட் ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேற ஒரு டெலிஷியஸான ரெசிபியோடு உங்களை நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஸ்வர்யா கிருஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.